எப்பவுமே சிக்கன் மட்டன்னு சாப்பிடாம ஒரு டைம் இந்த மாதிரி தாபா ஸ்டைல்ல காடை கிரேவி சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்புறம் சொல்லுவீங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு கட்டி பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 4 வரமிளகா சேர்த்து நைஸா அரைச்சிக்கோங்க. 7 முந்திரி சுடு தண்ணியில ஊற வச்சுக்கலாம். 3 காடை எடுத்திருக்கேன். சுத்தமா கழுவிட்டு இஞ்சி பூண்டு வரமிளகா அரைச்ச பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனது, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு வரமிளகா அரைச்ச பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்டா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் ஊற வச்சு வச்சிருக்க காடை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மீடியம் ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். காடை இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க ஆரம்பிச்சதும் மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஹீட்லயே நல்லா வேகட்டும். குக்கர்லலாம் வேக வைக்க தேவையில்லை, காடை சீக்கிரமாவே வெந்துடும். காடை நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு. ஊற வச்ச முந்திரிய நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு சிம்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா திக்காயிடும். கடைசியா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.